பெல்லன்வில என்ற பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த பகுதியில் மட்டுமில்லாமல் இந்த செய்தியை கேட்டவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரியாக இருக்கின்றது. இந்த துப்பாக்கி சூடு இதன் பின்னணி என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். நேற்று இரவு 7:45 மணியளவில் பெல்லன்விலவில் இருக்கிற ஒரு பாதையில் ஒரு உணவகத்துக்கு முன்னாலே அந்த உணவக உரிமையாளர் கடைக்குள்ளே இல்லை, கடைக்கு முன்னால் நிற்கிறார். திட்டமிட்ட முறையில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் அந்த உணவக உரிமையாளரை குறிவைத்து துப்பாக்கியால் சுடுறாங்க. அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார். இந்த நபர் 55 வயதிற்கும் இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த உணவக உரிமையாளருக்கு வயது 55. இப்போ நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்த செய்திகள் கடும் அதிர்ச்சியை தாரமாய்த்தான் இருக்கு. ஏனென்றா கொஸ்மல் என்று சொல்லப்படுகிற ஒரு திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுற ஒரு நபருண்ட மிக நெருங்கிய உறவினர் தான் இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்ததாகவும் அவர்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள் காரணமாக, அந்த எதிரிகளுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள் காரணமாகத்தான் இந்த துப்பாக்கி சூடு திட்டமிட்ட முறையில் நடந்திருக்கலாம் என்று சொல்லி அந்த பகுதி போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 நபர்கள் கைதாகி இருக்கிறாங்க. எங்க வச்சுன்னு சொன்னா நவகமுவ பகுதியில் வச்சு கைதாகி இருக்கிறாங்க. அந்த 2 நபரில் மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டு போனது ஒரு ஆள், அதுக்கு பின்னால் இருந்தவர் தான் துப்பாக்கி சூடு நடத்திய நபர். அவர் சாதாரண நபர் அல்ல, இதற்கு முன்னரும் அவருக்கு வழக்குகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதோட இராணுவத்தில் இருந்து தப்பியோடிய ஒரு நபர் என்று சொல்லப்படுது. அதோட மின்னேரியா இராணுவ முகாமில் இருந்து துப்பாக்கிகளை கடத்தியது, துப்பாக்கிகளை அங்கிருந்து திருடிய வழக்கம் இவர் மேலே இருக்குன்னு சொல்லியும் இவரை கனநாளாக தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட இந்த முன்னாள் இராணுவ வீரர் கைதாகி இருக்கிறார். அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டு இதுவரைக்குமே உரிமையாளர்களால் வந்து எடுக்கப்படாத 1025க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இப்பொழுது ஏலத்தில் விடுக்கப்பட இருக்கிறது. ஏலத்தில் அதை விடுக்க போகிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால் இதுவரைக்குமே அதை வந்து யாருமே பொறுப்பேற்கலை. அதோட இறக்குமதி செய்யப்பட்ட நேரமும் வந்து தாமதமாகியது தான் இதற்கான காரணம் என்று சொல்லி சுங்கத் திணைக்களம் சொன்னதோட சுங்கத் திணைக்களம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது. இந்த இவ்வளவு வாகனங்களையும் ஏலத்தில் விட போகிறோம். அதில் 600 வாகனங்களுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கிட்டத்தட்ட 6 மாத காலமாக அந்த துறைமுகத்தில், அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தான் தேங்கி கிடக்கு. இப்போ இதில் சுங்கத் திணைக்களம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதில் சுங்க விதிமீறல்கள் எதுவுமே இந்த வாகனங்களோட தொடர்பில் இல்லை, எந்த சுங்க விதிமீறல்களும் இல்லை. இறக்குமதியாளர்கள் இதை தாமதமாக இறக்குமதி செய்ததால் தான் இந்த இப்படியான தேங்கி கிடக்கிற பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட அந்த வாகனங்களுக்கான வரி கட்டணங்களோ அல்லது ஏனைய கட்டணங்களோ செலுத்தினால் அதில் இருந்து 1 மாதத்துக்குள்ளே அந்த வாகனங்கள் உண்மையில் விடுவிக்கப்படணும். ஆனால் இது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலாக விடுவிக்கப்படாமல் இருக்கிறதால தான் ஏலத்தில் விட போகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையில் அதிகமான வெப்பநிலை நிலவுது, எல்னினோ தாக்கம் அதிகரித்து வருது. இந்த நிலையில் நுவரெலியாவில் வலப்பனை என்ற இடத்துல ஒரு பாரிய காட்டுத்தீ ஒன்று பரவி, அந்த காட்டுத்தீக்கான காரணம் வந்து அதிக உஷ்ணம், வெப்பம் என்று சொல்கிறாங்க. இந்த காட்டுத்தீயால் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 10 ஏக்கர் நிலப்பரப்பு தீக்கிரையாகி இருக்கின்றது. இதில் வனத்துறையினர் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினரோட வனத்துறையினர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. இருந்தாலும் அது பாரிய அளவில் இருக்கிறதால அந்த இடத்து பொதுமக்கள் தங்களுடைய உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி வனத்துறை கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. இந்த பாரிய தீ விபத்துக்கான காரணம் உஷ்ணம். அம்பாறை மாவட்டத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் என்ற பேரில் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளேயே ஒரு மறைவான இடத்துல விபச்சார விடுதி ஒன்றை போலீஸார் சுற்றி வளைத்ததில் 2 பேர் கைதாகி இருக்கிறாங்க. அக்கரைப்பட்டை சேர்ந்த அந்த கெஸ்ட் ஹவுஸோட முகாமையாளர் கைதாகி இருக்கிறார். அடுத்தது அங்கே பணியாற்றிய பெண் கண்டி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணும் கைதாகி இருக்கிறாங்க. இப்பொழுது இவங்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. பரவலாக இலங்கையில் இப்படியான விபச்சார விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு நிறைய பேர் கைதாகி வருவதும் குறிப்பிட வேண்டியது. இலங்கை போலீசார் இப்பொழுது நிறைய வேலை வாய்ப்புகளை கோரியிருக்கிறாங்க. உத்தியோகபூர்வமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நிறைய டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அது இதுன்னு நிறைய வேலை வாய்ப்புகள் போலீஸ் திணைக்களத்தில் இருக்குன்னு சொல்லி, அதாவது போலீஸ் அதிகாரிகள் என்றது இல்லாமல் அதுக்கு கீழே டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், வேறு வேறு உத்தியோகத்தர்கள், உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. வார மாதம் 14ஆம் திகதிக்கு முதல் இதுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பினால், அதில் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 206 போலீஸ் காவலர் வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதோட 383 வேலை வாய்ப்புகள் இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் வேறு வேறு துறைகள் சம்பந்தமாக இருக்குது. என்னென்ன துறை என்றதை நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டர்
கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், கிராஃபிக் டிசைனர், நெட்வொர்க், டேட்டா கண்ட்ரோலர், வெப் டெவலப்பர், வெப் கிரியேட்டர், ஃபுட் ப்ரொடக்ஷன், சவுண்ட் இன்ஜினியர் போன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கூட அவங்க வந்து வேகன்சி கால் பண்ணியிருக்கிறாங்க. அதோட கோச் அந்த உடற்பயிற்சி நிபுணர்களையும் வந்து அவங்க வந்து வேகன்சியில் கால் பண்ணியிருக்கிறாங்க. தகுதியுடைய ஆக்கள் வார மாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு முதல் விண்ணப்பித்து உங்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். சுகாதாரத்துறை இலங்கையர்களுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், டெங்கு பரவல் அதிகமாக இருக்கின்றது. டெங்கு மரணங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. அந்த வகையில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் திடீர் காய்ச்சலண்டா வீட்டு வைத்தியம் செஞ்சு வீட்டிலேயே வச்சிருக்காம உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு போய் அவங்கள பரிசோதிக்க சொல்லியிருக்கிறாங்க சுகாதாரத்துறையினர். காரணம் என்னென்னா, டெங்குவின் தீவிரம் காரணமாக அலட்சியப்படுத்தாமல் காய்ச்சல் ஏற்படுதுண்டா அதை போய் பரிசோதிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன முக்கியமாக சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், கொழும்பு ரிஜ்வே மருத்துவமனையில் இப்போ வரைக்குமே 50 குழந்தைகள் வந்து டெங்கு நோயால் பாதிப்படைஞ்சும் அதில் நிறைய பேர் தீவிரமான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை இன்னும் அதிகமானால் வைத்தியசாலையில் இருக்கிற அளவையும் விட அதிகமான நோயாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இடர்பாடுகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சுகாதாரத்துறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய விஷயம், குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் பக்கத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை உடனடியாக பரிசோதனை செய்யவும் என்று. போதைப்பொருள் கடத்தலில் நிறைய பேர் இப்போ சிக்கி வராங்க. அதுவும் முக்கியமாக விமான நிலையங்களில் வெளிநாட்டவர்கள். இன்றைக்கு அதிகாலையில் 27 வயதுடைய கனடா நாட்டை சேர்ந்த ஒரு நபர் கைதாகி இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 கிலோகிராம் மதிப்புடைய ஹசீஸ் ரக போதைப்பொருள் 200 பில்லியன் ரூபாய் மதிப்புடையதாக இருக்கும் என்று சொல்லி சுங்கத் திணைக்களம் சொல்லியிருக்கின்றது. 20-30 பொட்டலங்களாகத்தான் இந்த விஷயத்தை, இந்த ஹசீஸ் போதைப்பொருளை இவர் கொண்டு வந்திருக்கிறார். அதோட இவர் வந்து ஒரு ஓவியர் என்று சொல்லப்படுது. டொரண்டோவில் தான் இந்த இவ்வளவு 20 கிலோகிராம் ஹசீஸ் போதைப் பொருளை வாங்கி டோஹாக்கு போய் அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்த நேரத்தில் அதிகாலையில் சோதனையிட்ட பொழுது இந்த நபர் கைதாகியதோட 20 கிலோகிராம் ஹசீஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கு.